வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் என்னுடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து மக்கள் நலனுக்கான அரசு என்று ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். மக்களினுடைய களத்தில் இருக்கிற போது மக்களுக்கான முதல்வராக இருக்கிறார். அதே போன்று சட்டசபை எப்போதெல்லாம் கொடுக்கிறதோ அப்போதும் ஒவ்வொரு நாளும் மக்களுடன் நான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் சமீபத்தில் பேசுபொருளான ஒரு விஷயம் என்பது மதுரை அரட்டாப்பட்டி அந்த கிராமத்திலே டங்ஸ்டன் குத்தகை விவகாரம் என்பதுதான். ஒன்றிய அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுத்து விட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை, மக்கள் போராடுகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தன. ஆனால் அங்கு நடக்கக்கூடிய கிராம சபையிலேயே கழக அரசினுடைய அமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்திருந்தார். அந்த அடிப்படையிலேயே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு என்பது இன்றைக்கு ஒரு தனி தீர்மானம் என்பதை கொண்டு வந்து அதனை ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்போது அதிமுக தரப்பிலிருந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏகத்துக்கும் பேசி நிறைய கேள்விகளை கேட்டார். அதற்கெல்லாம் விளக்கமாக விடை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இது சாத்தியமானது? முதலமைச்சர் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டு இது நான் முதல்வராக இருக்கும் வரை நடக்காது, அப்படி ஒருவேளை நடந்தால் நான் முதல்வராகவே இருக்க மாட்டேன் என்கிற சொல்கிற அவர்களுக்கு உணர்வுபூர்வமாக இந்த விஷயத்தை அணுகியிருக்கிறார். விரிவாக நாம் அதை கடைபெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மதிமுகவினுடைய தரப்பிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். அவரோட பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கங்க. இணைந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டங்ஸ்டன் விவகாரம் குறித்து பேசும்போது இன்னைக்கு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றாலும் கூட அதனுடைய நீட்சியாக ஒரு விவாதம். இந்த சட்டம் கொண்டு வந்த போது திமுகவினுடைய எம்பிக்கள் எல்லாமே நீங்க பேசல, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அன்றைக்கு அங்க நடந்தது என்ன மேம்? இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மணிப்பூர் பத்தி நிறைய பிரச்சனைகள், விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது. நிறைய இன்டரப்ஷன்ஸ் இருந்தது. பார்லிமெண்ட் வந்து நடக்கவும் இல்லை. அந்த நேரத்துல வந்து நாங்கெல்லாம் வெளிநடப்பு செய்த நேரத்தில் பல நேரங்கள்ல பல பில்ஸை வந்து அவங்க பல மசோதாக்களை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து இந்த பில்லுக்கு நாங்க எதிர்ப்பு தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல அதிமுக ராஜ்யசபால திரு தம்பிதுரை அவர்கள் பேசும்பொழுது ஐ சப்போர்ட் த பில் அப்படின்னு சொல்லிதான் வந்து அந்த பில்ல பத்தி பேசவே தொடங்குறாரு. பேசி முடிச்சிட்டு மறுபடியும் ஐ சப்போர்ட் த பில், இந்த பில்ல நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிதான் தன்னுடைய பேச்சையும் நிறைவு செய்கிறார். ஒரு முறை இல்லை, 2 தடவை வந்து இந்த பில்ல அவங்க சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதனால வந்து யார் இந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணது, யார் வந்து மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிகிறது. நிச்சயம் மேம். இதுல தம்பிதுரை அவருடைய அந்த பேட்டியினுடைய பிற்பாகத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்னது மாதிரி ஐ சப்போர்ட் த பில் அப்படிங்கிறதுல அவர் வந்து தடம் மாறல. ஆனா சுரங்கம் அமைப்பதற்கு நான் ஆதரவா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கா? முழு பில்லையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு அமெண்ட்மெண்ட், ஏதோ ஒரு பகுதி வந்து அவருக்கு ஒத்துக்க முடியலன்னா அதை வந்து அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே இல்லாம நான் 2 தடவை வந்து பில்லை நான் முழுமையா சப்போர்ட் பண்றேன், ஒரு சின்ன மாறுபாடு இருக்கு அப்படிங்கிறது, ஒரு கருத்தை சொல்றது அப்படிங்கிறது, இது வந்து இருந்தாலும் பில்லை நாங்க சப்போர்ட் பண்றோங்கிற ஒரு இதுதானே, ஸ்டாண்ட் தானே, அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லையா? நிச்சயம் மேம். ஆனா இந்த விவகாரம் எல்லாம் தெரியாம தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் இங்க பேசியிருக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்களா? அவ்வளவு ஆக்ரோஷமா திமுக எம்பிக்கள்லாம் எதிர்ப்பே தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியினுடைய நபர் ஒருத்தர் ஆதரித்திருக்கிறாருன்னு தெரியாம இருந்திருக்கிறாரா, இல்ல தெரிஞ்சு மறைச்சிருக்கிறதா நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எப்படி தெரியாம இருக்கும். இவர் ஏற்றுக்கொள்ளாமல் வந்து அந்த பில்லை வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால தெரிஞ்சுதான் இருக்கு. ஒருவேளை வந்து திமுக வந்து இத எடுக்க மாட்டாங்க, இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். முதலமைச்சர் மிக தெளிவாக வந்து இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுல இருந்து வந்து தெளிவா வந்து நான் இருக்கும் வரை நிச்சயமாக இது வந்து நடக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெளிவோடு வந்து
ஒரு ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காருன்னா அப்ப திமுகவோட நிலைப்பாடு அதுவாகத்தானே இருந்திருக்க முடியும். நிச்சயம் மேடம். இதனுடைய நீட்சியா ஒரு கேள்வி. நீங்க சொன்னீங்க மணிப்பூர் விவகாரம் ரொம்ப அதிகமா பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல இந்த மாதிரி பில் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். 2 நாட்களுக்கு முன்பாக கூட விவாதத்தின் போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க. அப்போது கேட்ட அதே கேள்விதான். இப்போதும் மணிப்பூரை பத்தி நீங்க பேசணும்னு சொல்றீங்க. அதானி விவகாரம் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ அவை வெளிநடப்பு அப்படின்னு இல்ல முடக்கம் இந்த மாதிரியான சூழல்கள் வருகிற போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டு இந்த மாதிரியான முக்கியமான மசோதாக்களை மீண்டும் மீண்டும் நிறைவேற்றுறாங்களே, அந்த டிராப்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம விழுந்துகிட்டே இருக்கிறோமோ? நிச்சயமா இல்லைங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகள் ஒரு விஷயத்தை விவாதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த விவாதத்திற்கு ஒரு மதிப்பளித்து இடம் தர வேண்டும். ஆனா இந்த பிஜேபி ஆட்சியில அதுக்கு எந்த இடமுமே கிடையாது. எந்த விலைவாசி ஏற்றமா இருக்கட்டும், பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், இல்லைன்னா மணிப்பூர் விவகாரமா இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், எதுவுமே இருக்கக்கூடிய இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய அளவுல பாதித்து இருக்கக்கூடிய 100 நாள் வேலையா நம்ம சொல்லக்கூடிய அந்த நரேகா, அத பத்தி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட விவாதிக்கிறதுக்கு நாங்களே கடிதம் கொடுத்திருக்கோம். ஆனா அதை கூட விவாதிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அதனால எந்த விவகாரத்தையும் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய எந்த விவகாரத்தையுமே நாங்க அங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா இது ஒன்றுதான் வழி, போராடுவதுதான் வழி. ஆனா அந்த நேரத்துல எத்தனையோ முக்கியமான மசோதாக்களை எங்க எல்லாரையுமே வெளியேற்றிட்டு லேபர் கோட் லாஸ் கூட எதிர்த்து எதிர்கட்சிகள் வெளில போயிட்டு உள்ள வரதுக்குள்ள அத பாஸ் பண்ணிட்டாங்க. இப்படி நீங்க எந்த டிபேட்டும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி நினைக்கும் பொழுது அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுறாங்க. நிச்சயம் மேடம். நிறைவான ஒரு கேள்வி. இன்னைக்கு அந்த ரெசல்யூஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அது சுரங்கத்திற்கான அந்த ஏலம் விடுறதோ இல்ல குத்தகைக்கான உரிமையோ முழுக்க மாநில அரசு கிட்ட இருக்கணும் அப்படிங்கறதுல தான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசு செவிசாய்ப்பாங்கன்னு நம்ம நம்பலாமா? மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு இன்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் காலம் வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதனால மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம், அது கிடைக்கும் வரை. நிச்சயம் மேடம். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. நன்றி. மார்க்கண்டேயன் சார் பேசணும். இப்போ அங்கே நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கனிமொழி மேம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இங்கே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது எதிர்க்கட்சி தலைவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக வழக்கத்தை விட இன்னைக்கு இருந்தது. அதற்கு முன்பாக இந்த ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பொதுவாகவே நம்மளுடைய முதலமைச்சர் அவருடைய கருத்தை நீங்கள் சொன்னது மாதிரி அப்படி ஒரு சூழல் ஏற்படுமே ஆனால் நான் இருக்கிற வரை முதலமைச்சராக இருக்கிற வரை இது நடக்க விட மாட்டேன், அப்படியும் நடக்க முடியுமே ஆனால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன். இதை விட கடுமையான ஒரு வார்த்தையை இந்திய துணைக்கண்டத்தில் எந்த முதலமைச்சரும் பேசியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை பதிய வைக்கிறார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் மக்களாட்சியின் மீதும் நாம் முதல்வர் ஒரு மிகப்பெரிய பற்றுதலை திராவிட முன்னேற்ற கழகமும் வைத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்போது பேசுகிற போது கூட நாங்கள் மணிப்பூரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம், நாடு கொந்தளித்து கொண்டிருக்கிறது, பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவில்லை என்று சொன்னால் வீதியில் இறங்கி போராடுவோம் என்று நாடாளுமன்றத்தை புறக்கணிக்கிறது என்பது ஒரு ஜனநாயக மரபு. அவர்கள் வெளியே வருகிற போது ரோம் பற்றி எறிகிறது, ரோமாபுரி மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருக்கிறதை போன்று தனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் சட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அது ஜனநாயக படுகொலை. மக்கள் மன்றத்தில் இன்றைய செய்தி அதுதான். மக்கள் மன்றத்தில் கிராமத்தில் போராட்டம் நடைபெறுகிறது, அங்கு இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டம் கூட்டப்படுகிறது. கிராம சபை கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக அங்கே செல்கிறார். மக்கள் மன்றத்திலே நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டி எங்கள் முதல்வரிடம் இந்த கருத்தை தெரியப்படுத்தி தனிநபர் மசோதாவை கொண்டு இந்த அரசு
இந்த செயலை செய்ய விடமாட்டோம், மக்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை அங்கு வாக்குறுதியாக கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் தம்பித்துரை அவர்கள் ஆதரவு தெரிவித்தும் எந்த கிளாஸை எடுக்கணும் வைக்கணுன்றதில்ல, எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிய வைக்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒற்றுமை என்று சொல்கிறீர்களே, ஒற்றுமைக்கான சிலைகளை வைக்கிறீர்களே, ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயக பூர்வமான உரிமைகளை உடைக்கிறீர்கள். நீங்கள் மொழியை, இனத்தை, மக்களை, பெண்களை, சோசியல் ஜஸ்டிஸை எல்லாத்தையும் நீங்கள் நொறுக்குறீங்க, டெமாலிஷ் பண்ணுறீங்கன்னு கருத்துக்கு பிரதமரே ஆக்ரோஷமாக 20 நிமிஷமாக பேசுகிறார். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற போது முதலமைச்சர் அதை தெளிவாக சொல்லிக்கிறார். இதில் எதிர்க்கட்சி தலைவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரே கருத்தை, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நாங்கள் அங்கே இப்போ தம்பித்துறை ஆதரவு தெரிவித்தாச்சு, இங்கே வந்து மக்கள் போராட்டம் வந்துருச்சு, மக்கள் போராட்டம் வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோன்னு சொல்லிட்டாங்க. தலைவர் கேட்குறார், நயினார் நாகேந்திரன் அதான் கேட்குறார், எந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை உறுதிப்படுத்தியது? நரேந்திர மோடியினுடைய அரசு. பாரதிய ஜனதா அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அப்போது எப்போ வந்து டெண்டர் இது வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்கு 24/6/2024. இது எப்போ டெண்டர் அக்ரிமெண்ட் ஆகிருக்கு 7/11/2024. 5.5 மாதம் கழிச்சு டெண்டர் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் வந்து சட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. ஓராண்டு காலம் அண்ணாமலை இங்கே தான் இருக்கிறார், நயினார் நாகேந்திரன் இங்கே தான் இருக்கிறார். இந்த மாவட்டத்தின், இந்த மாநிலத்தினுடைய தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இங்கே தான் இருக்கிறார். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன் இந்த மக்களினுடைய பிரச்சனை தெரியலையா? முதலமைச்சரினுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிற போது, இந்த மக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்கிற போதுதான் நீங்கள் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் 40 இழக்கிறது என்று சொன்னால், மக்கள் தளபதி ஸ்டாலினுக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டு இல்லை. இந்த விஷயம் மட்டுமல்ல. இல்ல, நிச்சயமா எனக்கு இதுல அடிப்படையில் கேள்வி என்னன்னா, நீங்க நோட்டிபிகேஷன் எப்ப கொடுத்தாங்கன்ற அந்த தகவல்லாம் சொல்றீங்க. அவரோட கேள்வியே அதுதான். நோட்டிபிகேஷன் கொடுத்து கிட்டத்தட்ட இடையில ஒரு 10 மாதங்கள் இருக்கிற போது, இந்த 10 மாதங்கள் நீங்க ஏன் அமைதியா இருந்தீங்க? மக்கள் வீதியில் இறங்கி போராடுனதுக்கு பிறகுதான் நீங்க கடிதம் எழுதுறீங்கன்றார் அவரு. நீ இல்ல அதுதான் நீங்க வந்து அதுதான் முதலமைச்சர் ஆணித்தரமாக சொன்னார். இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே இது உகந்ததல்ல, மாநில உரிமைக்கு எதிரானது. தன்னுடைய மாநில உரிமை கொடுத்தா எந்த இடத்துல சுரங்கம் நாங்கள் எந்த விதமான திட்டத்தையும் உருவாக்கக்கூடாதுன்றதில்லை. ஒரு தனிமத்தை அகழாய்வு செல்கிற போது இது மக்கள் எங்கு வசிக்கிறார்கள், புராதன சின்னம் எங்கு இருக்கிறது, எந்த இடத்திலே நீர்நிலைகள் இருக்கிறது, எந்த இடத்திலே இது மக்களுக்கு எதிரானதாக போய்விடக்கூடாது, தொற்றுகள் வந்துவிடக்கூடாது என்று பல்வேறு விற்றதை ஆராய்வதற்கான இடமாக மாநில சர்க்கார் இருக்கிறது. தாயாக தலைவர் இருக்கிறார். அதனால ஆரம்ப நிலையிலேயே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க, கடிதம் அனுப்பிக்கிறாங்க. நீர்வளத்துறையிலிருந்து சுரங்கத்துறையினுடைய அமைச்சர், இங்கிருந்து கனிம வளத்துறை அமைச்சர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். ஆல் தி கரஸ்பாண்டன்ஸ் யார் மூலியமாக நடைபெறுகிறது? முதலமைச்சர் மூலியமாகவே நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவன் ஆக்ஷனுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. அதுவே இந்த வேதாந்த நிறுவனம், ஏற்கனவே எங்கள் மாவட்டம் அது, தூத்துக்குடியிலே 13 பேர் கொல்லப்பட்டார்கள். இன்று எவ்வளவு எதிர்க்கட்சி தலைவர் ஆக்ரோஷமாக இருந்தாரோ அதே ஆக்ரோஷம் தான் அந்த மக்களுடைய உயிர்ப்பலி கொடுக்கின்ற போதும் இருந்தார்கள். அதனால்தான் தொடர்ந்து சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி என்ற அனைத்து தேர்தலுக்கும் தளபதிக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கலைஞர் காணாத வெற்றியை தளபதி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், இவர் எந்த சூழ்நிலையிலையும் மக்களுக்கான தலைவர் இவர்தான், மகத்தான தலைவர் இவர்தான், மாவோவை போன்று வழிகாட்டுகிற தலைவர் இவர்தான். இவரை விட்டால் தமிழகத்துக்கு நாதி இல்லை என்பதை நாடு அறிந்திருக்கிறது. அதை மேலூர் மக்கள், அரிட்டாபட்டியை சேர்ந்தவர்கள், செட்டியார்பட்டியை சேர்ந்தவர்கள், வல்லாளப்பட்டியை சேர்ந்தவர்கள், நடுவுளவை சேர்ந்தவர்கள், தெற்கு உளவு, சண்முகநாதபுரம், அரிட்டாபட்டி, கூலானிப்பட்டி, எட்டிமங்கலம், நாயக்கர்மங்கலம், மாங்குளம் என்று 2015.51 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய
அந்த மக்களினுடைய நிலங்களை காக்கக்கூடிய பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் இருக்கிறது, மக்களை காக்கக்கூடிய பொறுப்பும் முதலமைச்சருக்கு என்ற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இந்த தீர்மானம், இந்த தீர்மானத்தினுடைய வெற்றி. ஓகே, நிச்சயமா சார். அதாவது இதுல எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பிய இன்னொரு கேள்வி என்பது, நான் பேசுனதுக்கு பிறகுதான் அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் வந்து ஒன்றிய அரசு கடிதம் எழுதியிருக்காரு, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் அன்றாட செய்திகள்லயே வருது. அப்ப இதெல்லாம் ஒரு புறக்கணிக்கிறாரா, இல்ல தெரிந்தும் வந்து ஏன் இப்படி நடிக்கிறாருங்கிற கேள்விக்குள்ளேயும் போக வேண்டியது இருக்கிறது. பூமிநாதன் சார், உங்களுடைய பெயர் மாதிரி முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தீர்மானம் கொண்டு வந்த போது பூமியினுடைய காப்பானாதான் அவரும் இருக்கிறார். நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய பகுதியினுடைய பிரச்சனை தான் இது, மக்கள் எப்பயிலிருந்து அட்ரஸ் பண்ணாங்க, மக்கள் அட்ரஸ் பண்ணதுக்கு பிறகுதான் அரசு அட்ரஸ் பண்ணுச்சா, எப்படி பார்க்கறீங்க? இல்லை, மக்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இது வந்து மத்திய அரசே வந்து இதை வந்து இதாக கொண்டு வந்திருக்கு. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பல்லுயிர் இதாகப்பட்டு அந்த மீனாட்சிபுரம் அதில் வந்து கிராமங்களை உள்ளடக்கிய பல்லுயிர் தலமாக அது அறிவித்துள்ளது. 2022 அவங்க அறிவிச்சிருக்காங்க. சரி, இது வந்து கிட்டத்தட்ட 72 கண்மாய்கள் இருக்கு. ஓ, 72 கம்மாயில் இருக்கு, 200 குட்டைகள் இருக்கு, சரி, 3 தடுப்பணைகள் இருக்கு, 250 இந்த பறவைகள் இதுகள் இருக்கு. சரி, இதுகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து இவங்க வந்து இவங்களே சொல்லிட்டு இப்ப திருப்பி அதவே வந்து மாத்தினாங்க. சரி, இது வந்து ஒன்றிய அரசினுடைய இதே வந்து மக்களை பத்தி எந்த சிந்தனையுமே இல்லாம ஓகே, இயற்கை வளத்தை வந்து பாதுகாப்பு செய்யாம இதை வந்து மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு அரசா இல்லாம இதை வந்து முழுமையா மக்களுக்கு விரோதமான அரசு. ஏன்னா பூராமே விளைநிலங்கள். சரி, நான் பார்த்தா அந்த சமணப்படுக்க, இந்த பல்லுயிர் இதுகள், அந்த மீனாட்சிபுரம், மாங்குளம், ஏன்னா நான் வந்து இது பூராமே விவசாய நிலங்கள், ஒரு போகத்தினுடைய பெரியார் பாசனங்கள். நீங்க இன்னைக்கு இப்போ போய் பார்த்தீங்கன்னா பூரா கருதுகளாக தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து இது இந்த வேதாந்த குழுமம், அந்த ஸ்டெர்லைட்டினுடைய, ஏன்னா இப்போ அதானி வேதாந்த குழுமம் தான் இப்போ வந்து வந்து ஒன்றிய அரசை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிற மாதிரி அவங்கள ஒரு பங்காளி மாதிரி ஆகி அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த இதை இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ரொம்ப தீர்க்கமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. தீர்மானத்தை கொண்டு வந்ததோட கலைஞருடைய மயன் என்பதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆட்சியே போகணும்னு தலைவருக்கு தெரியும். விபி சிங்கை வந்து ஆதரிச்சா நம்ம ஆட்சி கலைக்க போறாங்கன்னு தெரியும். தெரிஞ்சே வந்து தலைவர் கலைஞர் வந்து ஊர் ஊரா கூட்டு வந்தாங்க. மதுரையில் நாங்கள் வரவேற்பு கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்தாங்க. அப்படி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு பதவியே இல்லாட்ட கூட பரவாயில்ல, நான் வந்து மக்களை காப்பேன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்தியா உலகத்தில் ஒரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர். இதுக்கு கடுமையான மக்களுடைய சக்தி. ரெண்டாவது அமைச்சர் வந்து நம்ம அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து தீர்மானம் போட்டது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த 18-20 கிராமங்கள் சேர்ந்து மேலூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து திராவிட மாடல் நடத்துகின்ற முதலமைச்சர் இருக்க வரைக்கும் இந்த டாங் சாங் கொண்டுட்டே வரமாட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18, ஏன்னா எனக்கு தெரியும், நான் ரெகுலராக வந்து நான் இங்கே விவசாயத்துக்கு நான் தான் போயிட்டு வர்றேன். பல்லாயிரக்கணக்கான அந்த ஒரு 18-20 கிராமத்துகளில் எந்த வேலைக்குமே போகிற மக்களை பூராத்தையுமே திரட்டி அன்னைக்கு அந்த 20 கிராமத்தில் எந்த வேலைக்கும் போகாத மக்களை திரட்டி அதில் வாக்குறுதி கொடுத்து வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு அருமையான தீர்மானத்தை கொண்டு வந்து நான் மக்களை காப்பேன், நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்றாரு. எதிர்கட்சி தலைவர் எதை சொன்னதவே எனக்கு தெரிவிச்சிங்களா, அது நல்லா கேட்டார். நம்ம முதலமைச்சரும் கேட்டாரு, நம்ம நம்ம நீர்வளத்துறை அமைச்சரும் கேட்டாரு. நீங்க முதலமைச்சரா இருந்தீங்க 4.5 வருஷம், நீங்க கடிதம் எழுதின பூரா எங்களுக்கு அனுப்புனீங்களா, இப்படி அனுப்பக்கூடிய ஒரு இது இருக்கா, இது நடைமுறை உங்களுக்கு தெரியுமே, நீங்க இதெல்லாம் கேட்கலாமான்னு கேட்ட திருப்பி அதான் கேட்கறேன். எங்களுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்கு எதுக்கு பத்திரிகையில் வருது, சாதாரண ஊர்ல இருக்கிற மக்களுக்கு களை எடுக்கிற மக்களுக்கு தெரியுது. ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு பிரதமருக்கு வந்து கடிதம் அனுப்புறது தெரியாதா? டிவியில் பார்க்க மாட்டாரா, பத்திரிகையில் பார்க்க மாட்டாரா, தெரியாதுன்னா நம்ம ஸ்டெர்லைட்டு இதை வந்து நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற முதலமைச்சராக இருந்தவருக்கு இதை கேட்கறதுக்கு என்ன இது இருக்கு? டிவியில் பார்த்த முன்னாடி தான் அதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு சொன்னார். சரி, அத்தனை பேர் இறந்தது கூட ஸ்டெர்லைட்டை அதை கூட வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன், எனக்கு தெரியலன்னு சொன்னோமோ
ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இதை பற்றி சொல்றதுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா வந்து பிரமாதமாக சொன்னாங்க. அங்கே ஆதரிச்சிருக்காரு, தம்பித்துறை வந்து ஆதரிச்சிருக்காரு. ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறவரு இவருக்கு தெரியாம அவர் ஆதரிப்பாரா? அங்கே தான் நெருக்கடி கொடுத்ததுனால அவர் ஆதரிச்சுட்டு இங்கே வந்து சும்மா மக்கள் மத்தியில் டிவியில் வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து எதுக்குறோம் இதா அப்படின்னு சொல்றதுக்காகத்தான். அது கூட இன்னைக்கு வந்து நீங்க ஆதரிக்கலாம் எதுக்குல ரெண்டுல ஒன்று சொல்லுங்க முதலமைச்சர் ரொம்ப கடுமையா. ஒன்னு ஆதரிக்கீங்களா எதுக்குறீங்களா ரெண்டு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்ன பின்னாடி தான் இவர் வந்து நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அது வரைக்கும் சொல்ல முடியல. நிச்சயமா சொல்ல முடியல. கேள்வி வந்து ரொம்ப முதலமைச்சர் வந்து அவர் கேட்ட உடனே ரொம்ப வேகம் ஆகி இதெல்லாம் சொல்லிட்டு ஆதரிக்கலாம் எதுக்குறீங்களா ரெண்டு ஒண்ணு சொல்றீங்களா, நீங்க திருப்பி திருப்பி சும்மா எதுக்கு பேசுறீங்க? ஏன்னா இவர் அங்க ஆதரிக்க சொல்லிட்டாரு, இங்க வந்து சொல்ல முடியல. இதுதான் பிரச்சனை. ஓகே, இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையான்னு முதலமைச்சர் தெளிவா கேட்டதுக்கு பிறகு ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய மனநிலை நிச்சயமா இது எதிர்க்கிற மாதிரி இருக்காரு. நீங்க சொன்னீங்க முதலமைச்சர் வந்து இப்படி ரொம்ப உளப்பூர்வமா பேசினார், இது வந்தா நான் முதல்வராகவே இருக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா அது கலைஞருடைய வழி அப்படின்னு சொல்றீங்க. எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு வார்த்தை சொன்னாரு சார், என்னன்னா நான் மக்களுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னாரு சார். அப்ப நம்ம அதையும் பொருத்தி பார்க்கலாமா? என்ன சார் சிரிக்கிறீங்க? என்னன்னா முதலமைச்சர் வந்து உண்மையா மக்கள் மத்தியில ஒரு ஒரு அன்பு பாசத்தோட வந்து அவர் சொல்றாரு. யதார்த்தமா சொல்றதுக்கு வந்து உண்மையா சொல்றதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால வந்து அவர் ரொம்ப அழுத்தப்பட்ட முன்னாடி இவர் வழி இல்லாம தான் வந்து நான் வந்து ஆதரிக்கின்றே சொன்னார். இல்ல இவர் ஆதரிக்கும் சொல்ல மாட்டார். சரி, இவர் எப்படியாவது மேனேஜ் பண்ணி வந்து ஏதாவது பண்ணிட்டு போலான்னு நினைச்சாரு. நம்ம முதலமைச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து இது எந்த தியாகத்துக்கும் போயிட்டு உங்களுடைய புரிதல் நேரடியா ஆதரிக்கிற நிலையிலையும் அவர் இல்லைன்றீங்க. ஆமா, அவர் வழி இல்லாம ஆதரித்திருக்காரு. அவர் ஆதரிக்கிற நிலையில வந்து அவ்வளவு நேரம் அவர் வந்து வாதம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், ஓகே. அவர் வந்து இவ்வளவு கடுமையா முதலமைச்சர் சொன்ன முன்னாடி இவ்வளவு பர்டிகுலரா வந்து இந்த விவரமா சொன்ன முன்னாடி இந்த மாதிரி எங்க அமைச்சர் அனுப்பி இந்த மாதிரி கிராம சபை கூட்டத்துல மூர்த்தி வந்து பேசி அதை தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அது போக மறுநாள் ஊரவே திரட்டிட்டாங்க அவங்க பல பேர், இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி. ஓகே, இவங்க அப்ப நீங்க பேசும்போது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அரசு பூசி மெழுகுதுன்னு அவர் சொன்னாரு, அரசு பூசி மெழுகல அவர்தான் பூசி மெழுகினாருன்னு. ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் அவர் சொல்றாரு, தீர்மானத்தை ஆதரிக்கிற எதிர்க்கிறங்கிறது வேற, நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா நான் விவாதிக்க வேணாமா? எனக்கு கேள்வி எல்லாம் இருக்காது, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? கொண்டு வந்த உடனே நான் ஆதரிச்சணுமா அப்படின்னு கேட்கிறாரு சார். அது கேட்கறதுக்கு வந்து கொண்டு வந்தது தெரியாம இருந்தா கேட்கலாம். சரி, இப்ப கொண்டு வந்தது இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே தெரியுமே. லெட்டர் தெரியும். இந்த டான்சான் அவங்க எம்எல்ஏ அண்ணாதிமுக எம்எல்ஏ கூட இருந்தே வந்து அமைச்சரோட கூட இருந்தே அந்த தீர்மானம் போட்டிருக்காங்க கிராம சபையில. ஆமா, கிராம சபையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு இருக்கான்னு சொல்லி அமைச்சருக்கு போன் பண்ண இவரே நேர போய் ஸ்பாட்ல போய் அந்த அத்தனாயிரம் மக்களுக்கு மத்தியில வந்து நான் முதலமைச்சர்கிட்ட நான் வந்து தீர்மானம் கொண்டு வர சொல்லி இது எங்க நாங்க திராவிட மாடல் இருக்கு வரைக்கும் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இது தீர்மானமா வராதுன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அது நடத்தி காமிச்சிருக்காரு. நிச்சயமா சார், நீங்க சொன்ன ஒரு விஷயம் அரசு மேல குற்றச்சாட்டினார், ஆனா அவர்தான் பூசி மெழுகினார். பேசுவோம், நம்ம அடுத்த சுற்றுகள்ல பேசுவோம். மாரியம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தீர்மானம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது, எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு? இதுல இந்த தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம். ஒரு மக்களுக்கான முதல்வர் என்பதை இந்த அவையில் இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபிச்சிருக்கிறார், நாட்டு மக்களுக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. அதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பகுதி ஒரு பள்ளியூர் பெருக்க அது ஒரு அடையாளமாக, ஒரு பாரம்பரியமிக்க பொக்கிஷமாக அந்த ஸ்தலமாக இருக்குதுங்கிறத தமிழ்நாடு அரசு தான் 2022 அறிவிச்சிருக்கு, வெளிப்படுத்திருக்கு. அது ஒன்றிய அரசு அல்ல, தமிழ்நாடு அரசே அந்த 2022 அறிவிச்சிருக்குது. அதே போல் இப்படி ஒரு ஏலத்திற்கு வரப்போகுது அந்த இடம் அப்படிங்கிறத ஒன்றிய அரசு ஏலம் விடுவதற்கான குத்தகையை விடுவதற்கான முயற்சியில் மேற்கொள்ளுது என்பதனை தமிழ்நாடு அரசு உணர்ந்து 2023 10வது மாதத்திலேயே அவங்க கடிதம் முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. அப்போது தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கிற அந்த குடவரை கோயில், அதே போல் சமண சின்னங்கள், தமிழ் பிரமிடு வட்ட எழுத்துக்கள், அதே போல் இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழியை பெற்று தந்திருக்கிற அந்த மாங்குளத்தில் இருக்கிற கல்வெட்டுகள், இப்படி ஒரு பாரம்பரியமிக்க அரிய வகை உயிரினங்கள் இருக்கிற இடத்த இன்னைக்கு அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அது அறிவிக்கப்படுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த அரசு, நம்முடைய மக்கள் அரசு அதில் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. 100% அதில் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் முழுக்க முழுக்க பேசியது ஏற்கனவே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்
சொன்னதை போல அங்கே ஆதரிக்க சொல்லிவிட்டு இங்கே எதிர்ப்பது என்பது முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல் கணக்கோட அவர் இன்றைக்கு பேசினார் என்பதை தான் எங்களால் நாட்டு மக்கள் அதை இல்ல அங்க ஒண்ணு பேச சொல்லிட்டு இங்க ஆதரிக்கிறாருன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை அவரு என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு தெரியல. நீங்க அதிமுகல யார் யார் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு அவங்களுக்கு விருப்பப்பட்டதா தான் இருக்குது. அப்படி ஒரு வேலை எடுத்திருக்காங்களா? இவரோட நாலேஜுக்கு இல்லாமலே அவரு தனிப்பட்ட முடிவு எடுத்துட்டாரான்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அது ஒரு தலைமை, அது அப்படி எடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கல. ஆனா இதுல இன்னொரு உண்மையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்குது. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது காவிரி டெல்டா பகுதி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. குறிப்பாக தஞ்சாவூர்லேயே அப்போ இருந்த அந்த முதலமைச்சரை, இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவரை அழைச்சி காவிரி காப்பாளன் கூட பட்டம்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லுது அது பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அல்ல, காவிரி டெல்டா பகுதி வேளாண் பாதுகாக்க மண்டலம் இல்லை என்பதனை இன்னைக்கு ஒன்றிய அரசு அப்படி ஒரு தகவல் எங்களுக்கு வரவே இல்லை என்று சொல்றாங்க. அதான் இதுல உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அது மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியாக தான் இருக்குது. ஏதோ பேருக்காக தீர்மானம் போடுவது, ஏதோ அரசியலுக்காக செயல்பாடு என்பது அல்ல. அதைக்கு தான் முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு எல்லைக்கே சென்று அப்படி ஒரு கால் அது வறுமையானால் நான் முதலமைச்சர் பதவியிலிருந்தே நான் விலக தயாராக இருக்கிறேன் என்று சொன்னது. அதே போல் பலமுறை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் மக்கள் நலனுக்காக பதவியே துறந்த வரலாறுகளும் தமிழ்நாட்டில் உண்டு. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. அப்படி ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசாகத்தான் இந்த அரசு இருக்குது என்பதை இன்றைய அவை, இந்த சட்டப்பேரவை இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தியிருக்குது. ஓகே, அப்ப இப்ப பூமிநாதன் பேசும்போது அவங்க சொன்னாங்க பூசி மெழுகினார், அவர் உண்மையிலேயே அவர் ஆதரிக்கிற மனப்பான்மையில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிறார். நீங்களும் அப்படிதான் உணர்றீங்களா? இல்ல உண்மையா விவாதிக்கணும், எனக்கு விளக்க வேணுங்கிற அடிப்படையில் இவ்வளவு கேள்வி இல்ல அது அப்படி இருந்ததா இல்ல. ஏன்னா அவருக்கே தெரியும், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் 2022 தமிழ்நாடு அரசு அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய பொக்கிஷமாக இருக்கிற பள்ளியூர் பெருக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. 2022 தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கு. 23 கடிதம் அனுப்பியிருக்காங்க. இது அனுப்புனது நேத்தோ இன்னைக்கோ 15 நாளைக்குள்ளேயோ 10 மாசத்துக்குள்ளேயோ அல்ல. இது கடந்த ஆண்டே தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு கடிதங்கள் அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க இதில் விழிப்புணர்வோடு தான் இருக்கு. ஆனால் ஒன்றிய அரசு ஒரு நயவஞ்சக போக்கோட தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போக்கை தொடர்ச்சியாக கையில் எடுக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற திருச்சி விமான நிலையத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 கோடி ரூபாய்க்கு மேலே அதுக்கு புனரமைப்பு பணியெல்லாம் அவங்க செஞ்சாங்க. ஆனால் செஞ்சுட்டு அடுத்த இதையே அதை இன்னைக்கு தனியாருக்கு விற்பனை செய்கிறாங்க. குறிப்பாக அவருடைய நண்பர் என்று சொல்லுகிற அதானி குழுமங்களுக்கு அதை விற்பனை செய்கிறாங்க. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை, இயற்கை வளங்களை வியாபாரம் செய்கிற போக்கில் தான் தமிழ்நாட்டை பார்க்கிறார்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியும் ஒன்றிய அரசு இதுவரை இதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையில நாம் பார்த்தோம். கண்டிப்பா. இப்போ இதுல என்ன இன்னொரு கேள்வி கூட நம்ம பார்வை வைக்க வேண்டியது இருக்குன்னா, பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர் பேசின டோனும் எதிர்க்கட்சி தலைவரோட பேசின டோனும் ஒன்னா, ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு வெளிப்படையாவே தெரியல, ஒரே மாதிரி ஸ்டாண்ட் இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கான்னு மார்க்கண்டேயன் சார். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு மக்களினுடைய நலனில் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாருன்னு பேசினது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். ஆனால் அடுத்தடுத்து இந்த மாதிரியான திட்டங்கள் வருகிற போது ஏதோ ஒரு இடத்துல இருந்து மக்களுடைய எதிர்ப்புகள் வரும். எல்லா இடத்துலையும் நம்ம உணர்வுபூர்வமாக அணுகிற முடியுமா? அதுவே தொழில் வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை அமைத்து விடாதுங்கிற ஒரு விமர்சன பார்வையும் இருக்கு. நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? அதாவது தொழில் வளர்ச்சிக்கு சாதகமாக பாதகமாக என்பது பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆளுகிற போது ஒரு கிராமத்தில் ஒரு வழக்கு பேசுகிறது. ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் வச்சான் வெள்ளரிக்காய், அதை காசுக்கு 2 விற்க சொல்லி கடுதாசி போட்டான் வெள்ளைக்காரன் அப்படின்னு ஊரில் பாடுவாங்க பாவக்கூத்தில். அதை மாதிரி பூமி மதுரை மாவட்டம் தமிழகத்திற்கு சொந்தமானது. இந்த அரசாங்கம் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது. யாருக்கு நல்லது கெட்டது பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கிராம சபையில் கூட விவாதிக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற போது நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ஏலம் விடுவேன். நான் என்ன பண்ணுவேன், எதை வேணாலும் ஏலம் விடுவேன். நீ என்ன கொடுக்கணும், காசை நான் வசூல் பண்ணிக்கிடுவேன். காசை யார் வசூல் பண்ணிக்கிடுவேன், நான் வசூல் பண்ணிக்கிடுவேன். ஆனால் நீ சீட்டு மட்டும் கொடுத்து கரெக்டாக ஓட்டுறானான்னு பார்க்கணும். யார்,
ஏப்பா எங்கள் கை புளியங்காயை விடுங்க போயிருக்கு. பொதுப்படையாக இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். சரி, இது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்களாட்சி நடைபெறுகிற இடம். எல்லாத்தையும் இந்த அரசு தான் தோன்றித்தனமாக எதிர்க்கிற அரசாங்கம் இல்லை. ஓகே, தேவையான தனிமங்களை நேரு காலத்திலேயே இரும்பு, எஃகு, விலை உயர்ந்த தனிமங்கள், லிக்னைட் கார்ப்பரேஷன் போன்ற பல்வேறு மைனிங் ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடந்திருக்கு. எதை அரசு செய்ய வேண்டும், எதை தனியார் செய்ய வேண்டும், அரசுக்கு செய்கிற போது அதில் எதில் பொது நோக்கம் இருக்க வேண்டும், மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எதை நடத்த வேண்டும் என்று பல்வேறு இதெல்லாம் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வேதாந்தா நிறுவனம் நடத்துகிற ஒரு தொழில் மீது தெரிந்தோ தெரியாமலேயோ அது இந்த மக்கள் மன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, சரி, ஒரு பேசுபடுகிற பொருளாக, உயிருக்கு அபத்தம் செய்யக்கூடிய பொருளாக, ஒரு மாசு விளைவிக்கக்கூடிய பொருளாக அந்த ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனம் மூடப்பட்டிருக்கிறது. ஓகே. இல்ல நீங்க இது தொட்டதுனால ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதையும் தொட்டு பேசினாங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து சொல்றாங்க. யாரோ அதை தூண்டி எதுக்கு பின்னாடி? வேதாந்தா வேதாந்தா நிறுவனம், அதாவது இப்போ வந்து இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் வந்து ஒரு ஆக்ஷன் பிட்டில் போகும்போது கூட இவங்களுடைய ஃப்ரீ குவாலிஃபிகேஷன் பிட்டை ஒரு டெண்டர் கால்ஃபர் பண்ணுற போது ஃப்ரீ பிட், ஒன்று ஃபினான்சியல் பிட் எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்க போகிற, இல்லை யார் எடுக்கிறதுக்கு தகுதியானவங்க. ஒரு நிறுவனத்தை ஒரு போட்டியில் போகிறாங்க, டெண்டர் எடுக்கிறதுக்கு 2 விதமான பிட் கோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதில் 2 பேரை ஓட விடுறீங்க. ஒருத்தர் ஷூ போட்டு ஓடுறார், ஒருத்தர் வெறுங்காலில் ஓடுறார், இன்னொருத்தர் ஒரு காலே இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கார். மாற்றுத்திறனாளி இருக்கிறவருக்கு எந்த ரேஸில் விடணும் அவரை? மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி இருக்குது, அதில் விடலாம். ஷூவே போடாமல் ஓடுனா அதில் ஓடலாம். இது மொத்தத்தில் அதானியும் வேதாந்தா நிறுவனமும் இவங்களுக்கு யாருக்கு வேண்டிய நிறுவனங்கள் இருக்கோ அவர்கள் மட்டும்தான் ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஃப்ரீ பிட் மீட்டிங்கே நீங்கள் இவங்க என்ன செய்கிறாங்க, கண்டக்ட் பண்ணி குவாலிஃபிகேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்குறாங்க. அந்த இடத்துல ஒன்றிய அரசு ஒரு பக்கம் அப்படி நடக்குது அப்படின்னா இன்னைக்கு அவர் வந்து எதிர்க்கிற மனநிலையில் இல்லைன்னு பூமிநாதன் சார் சொல்றாரு. அப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, அன்றைக்கு வேதாந்தாவிற்கு துணை போன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு துணை நிறுவனமான அவர்களுக்கு எதிராக நினைக்கிறாரா? இல்ல ஒரு விஷயம், நீங்க அதுலதான் ஒரு ஸ்டாலின் வந்து மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? தலைவருடைய சாதுரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த சர்க்கார் இந்த சட்டத்தை நிறைவேற்றியதோ, எந்த சர்க்கார் இதுக்கு ஆக்ஷன் விட்டதோ, யார் இங்கே வந்து ஒப்பந்தத்தை கொடுத்தார்களோ அந்த சர்க்காரை சேர்ந்தவங்களையே அவ்வளவு சாதுரியமாக இந்த திட்டத்திற்கு ஆதரவு, இந்த சட்டத்திற்கு நம்ம கொண்டு வந்த சட்ட முன்வடிவுக்கு தீர்மானத்திற்கு ஆதரவு நிலைப்பாடை எடுக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சக்தி மிக்க பலமிக்க தலைவர். எடப்பாடியினுடைய ஆரம்பத்திலிருந்து அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்செல்லாம் நீங்கள் கவனிச்சிட்டே வந்திருப்பீங்க. அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது அதை தன் ராஜதந்திரத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார்கள் என்பதை அப்படி அந்த ஃப்ளோவை அவரை கண்ட்ரோல் பண்ணி அவரை தன்மையப்படுத்தி இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு நிலைப்பாடை நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உலகத்தின் ராஜதந்திரியாக நம்மளுடைய தலைவர் விளங்கினார். அதுதான் இந்த தீர்மானத்தின் வெற்றி. எதிர்த்து உடனே சண்டை போட்டு வெளியெடுப்பு பண்ணுறதில்ல. வெளியே நீ அனுப்பிவிட்டதுக்கு பிறகு தீர்மானத்தை நாங்களே பாஸ் பண்ணோம், நாங்களே மெஜாரிட்டியாக இருக்கோம். பழனிசாமி ஐயா வந்து இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்கலன்னு நிறைவேற்ற முடியாதா? நயினார் நாகேந்திரன் 4 பேர் வெளியே போயிட்டாங்கன்னா தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாதா? தீர்மானம் நிறைவேற்ற முடியும். நாங்கள் மணிப்பூர் பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது நீங்கள் மறைமுகமாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதை போன்று எங்களாலையும் நிறைவேற்ற முடியும். ஆனால் உங்கள் வாயால், உங்களுடைய எண்ணத்தால் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். நீங்கள் அங்கே என்ன வேணாலும் நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டு போங்க. எனக்கு முன்னால் அகன்ற மார்பு வைத்திருக்கிற, இவ்வளவு வேகமாக பேசுகிறீரே, உங்களுடைய நிலைப்பாடை கடைசியில் சொல்லுங்கள் என்று கேட்கிற போது நான் முதல்வரினுடைய தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இதில் தளபதியினுடைய ராஜதந்திரம் தான் இதில் வெற்றி பெற்று. நிச்சயமா சார், அதுலயே 2 விதமான பார்வை வைக்க வேண்டியது இருக்கா. ஒன்னு நேருக்கு நேரான சரியான பதிலடி அப்படின்னு வருகிறது. இன்னொன்னு கடைசியில முதலமைச்சர் அவர்கள் கேட்கிற போது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கும் போது பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்கிறதா. அப்ப மக்களுக்காக இந்த இறங்கி வந்து அடுத்தவங்களை அரவணைத்து போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம், அப்பியரன்ஸ். சரி, மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும். அதே நேரத்தில்
பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். என்னுடைய தலைவர் மக்களுக்காக ஒரு காரியத்தை செய்கின்ற போது மிக பணிவோடு, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறான் அவன் உயர்த்தப்படுவான் என்பது வேதகாமம் சொல்கிறது. அனைத்து மதங்களும் அதை சொல்கிறது. நாங்கள் திராவிட சிந்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர்கள். நாங்கள் மக்களினுடைய மனச்சாட்சியைத்தான் மகேசனுடைய மனச்சாட்சியாக நினைக்கிறோம். அதை போன்று மேலூரினுடைய பிரச்சனை இது ஒரு நீற்றுடைய பிரச்சனை மாதிரியோ, இது கெயில் பிரச்சனை மாதிரியோ, இது நம்மளுடைய டெல்டா பகுதியை மீட்டெடுக்கக்கூடிய தொடர் மக்களினுடைய பிரச்சனையாகவோ தொடர்ந்து மக்களை அவதிக்கு உட்படாமல் இதை ஒரு முற்றுப்புள்ளிக்கு வைக்க வேண்டும் என்று அவருடைய நிபுணத்துவமான ஒரு அந்த நடைமுறை, அவருடைய அணுகுமுறை இன்று சட்டமன்றம் மட்டுமல்ல, தளபதியை உலகம் போற்றுகிற, இந்தியாவை வழிநடத்துகிற ஒரு மாற்றுத் தலைவராக இவர் உருவெடுக்கிற ஒரு நேரத்தை தான் இந்த தீர்மானம் காட்டுகிறது. அவருடைய பேச்சும் அவருடைய சொல்லும் கேட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். நிச்சயமா பூமிநாதன் சார், இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடந்தது, பிரச்சனை நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சொன்னாங்க. இப்போ என்னதான் தீர்மானம் கொண்டு வந்தாலும் கூட மக்கள் அதை புரிந்து கொள்றாங்களா? கோபம் வந்து ஒன்றிய அரசு மேலையா இல்லை நம்ம மேலே? ஏன்னா அவங்க திசை திருப்பிட்டே இருக்கிறாங்க இல்லையா? கோபம் வந்து ஒன்றிய அரசு மேலே இல்லாமல் நம்ம மேலே இருந்தால் தான் மந்திரியாக இங்கே போக முடியாத. ஓகே, இன்னைக்கு வந்து தளபதியினுடைய ஆட்சியில் வந்து இது நடக்கும், இதை நடத்துவாருங்கிற நம்பிக்கை வந்ததுனால அமைச்சர் மூர்த்தி போய் அதை வந்து அவங்ககிட்ட பேசும்போது ஒத்துக்கிட்டு எல்லாரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சமாதானமாகி போயிட்டாங்களே. அதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் வரலையே. அப்போ அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நிச்சயமாக செய்வார். அதை மூர்த்தி நம்மளுடைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது நடக்குங்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கு மக்கள் வந்து முதலமைச்சர் மேலே தளபதி மேலே இருக்கிறனால அதை வந்து ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க செய்ய மாட்டாங்க எதை வந்து சொல்கிறாங்கன்னா எத்தனை நேரத்தில் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிற மக்கள் மத்தியில் வந்து ஒரு அமைச்சர் போய் பேசும்போது அவங்க ஏற்றுக்கிறாட்டா அவங்களை விடுவாங்களா? ஓகே, கேரே பண்ணுவாங்களா? அது நடக்கல இல்லை. சரி, அப்போ எல்லா மக்களும் அன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டத்திலேயே அமைச்சர் போய் பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டு கலைஞ்சிட்டாங்க. அன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்திலேயே ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள், கொஞ்சம் பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட 18 கிராமத்தில் கிட்டத்தட்ட 5000 மக்கள் இருக்கு. சரி, அந்த 5000 மக்களும் வந்து சேர்ந்து இவர் முதலமைச்சருடைய சொல்லுக்கு வாக்குறுதிக்கு நம்பித்தானே போறாங்க. அப்போ மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு வந்து மத்திய சர்க்கார் மேலே வந்து ஒன்றிய அரசு மேலே தான் கோபமாக இருக்கிற நம்மளுடைய முதலமைச்சர் செய்வாருங்க நம்பிக்கை இருக்கு. ஓகே, மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாட்டா நம்மளை எதிர்ப்பாங்க. ஓகே, அங்கே போகவே முடியாது. எப்படி 5000 பேர் நிற்கிற இடத்துல நம்ம ஒரு அமைச்சர் போய் நம்ம பேசினா அவங்க ஏற்றுக்க முடியாது. சரி, நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு செய்வாரு, நம்மளுக்கான முதலமைச்சர், மக்களுக்கான முதலமைச்சருங்கிற நம்பி தானே நம்மளுக்கு வந்து மட்டுக்கு அவங்களுக்கு அதிமுக எம்எல்ஏ அவர். இவர் மந்திரி போய் பேசும்போது அவர் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாமே, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ரைட், ஒட்டுமொத்த மக்களும் இவர் சொல்றது அப்படியே கேட்டு கிளஞ்சு போனாங்க. அதெல்லாம் ரெண்டாவது அனைத்து கட்சி மக்கள் இருந்தாங்க. அனைத்து கட்சியும் இருந்தது. சரி, அதில் ஏற்றுக்கிறாட யாராவது வந்து அமைச்சர் சொல்றது வந்து நம்ம கேட்காம இருந்தது அவங்கள எதிர்ப்பா திரும்புற அளவுக்கு மக்கள் வந்து இருக்கிறாங்கன்னா அப்போ தலைவர் மேலே முதலமைச்சர் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் நம்மளை காப்பாற்றுவார் நம்பிக்கை 18 கிராம மக்கள் வந்து ஒட்டு மொத்தமா நம்மள முதலமைச்சர் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு, வரவேற்பு இருக்கு. நம்ம முதலமைச்சர் மேல காப்பாற்றுனால எல்லா நம்பிக்கை வச்சுதான் இன்னைக்கு அந்த மக்கள் வந்து இன்னைக்கு அதை வந்து நம்ம அவங்க நம்பி போறாங்க. கண்டிப்பா மார்க்கண்டேன் சார் நான் கேட்டதுதான். அதாவது அடுத்தடுத்து எல்லா இடங்கள்லயும் எதிர்ப்புன்னு வரும்போது இப்போ உங்க ஊருக்கெல்லாம் இந்த மாதிரியான சுரங்கம் வேண்டாமா, மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. தொழில் நிறுவனங்கள் வந்து மக்களை பாதிக்காதவல மக்களுக்காக தானே நம்ம. சரி, நம்ம மக்களுடைய அரசு மக்களுக்காக தான் போராடணும். இதை வந்து தொழில் பண்ணி நம்ம சம்பாதிக்கணுங்கிறது வந்து ஒன்றிய அரசு. சரி, நம்மளுடைய அரசு முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து எப்படி ஸ்டெர்லைட் ஆலை வந்து இத்தனை ஆண்டு காலம் போராடி தலைவர் வைகோ வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போராடினார். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்தோம்னா அந்த கோர்ட் தீர்ப்பாகி இன்னைக்கு வந்து சுத்தமா மூடி இருக்கு. அதே வேதாந்த கம்பெனி இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த டங்ஸ்டான் வந்து நம்மளுக்கு வருது. இதை வந்து முற்றிலுமாக நம்மளுடைய முதலமைச்சர் ஆரம்பத்திலே அதை வந்து வளர்ந்த முன்னாடி நம்ம போராடணும். இது இப்போ வந்த உடனே அந்த கருவழி அளிப்பாங்க அந்த மாதிரி முதலமைச்சர் வந்து இன்னைக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த தீர்மானம் வந்து வெற்றி பெற்று இருக்கின்றது. இது நம்மளுடைய மார்க்கண்டேயன் சொன்ன மாதிரி எதிர்கட்சி தலைவர் வந்து ஆதரிக்காட்டாலும் இந்த இது நிறைவேற்றத்தான் போகுது. நிச்சயமா. ஆமா,
இருந்தாலும் அனைத்து மக்களும் வந்து ஒற்றுமையாக இதை ஏற்கிறாங்கிற கொண்டு வர்றதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவ்வளவு நேரம் பேசி அதுக்கு கூட வந்து அதை கூட ஒரு மனசு வந்து இல்லை. ஓகே, எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கின்ற சொல்ல நீங்க பாருங்க, அதை வந்து நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் கொண்டு வந்ததை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவு நேரம் முதலமைச்சர் விவாதம் பண்ணாரு, சொன்னாரு, இதை நீங்க வந்து ஆதரிக்கலாம் எதுக்கலான்னு கேட்டாரு. ஆனா சொல்லும் போது நீர்வளத்துறை அமைச்சர் இந்த திட்டத்தை தாங்சான் கொண்டு வந்ததை நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னார். சொல்ல வச்சாரு முதலமைச்சர். ரைட், நிச்சயமா. அப்ப எல்லாரையும் அரவணைத்து போகிற போக்கு அப்படிங்கிறது முதலமைச்சர் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான். எந்த திட்டத்தை எதிர்க்கணும், எல்லாத்தையும் கண்மூடித்தனமா எதிர்க்கல, மக்களுக்கு எது பாதிப்போ அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மாரிமுத்து சார், அதாவது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவ்வளவு ஆக்ரோஷமா சத்தம் போட்டு கோவப்பட்டு பேசுனதுடைய ஒரு பகுதி, இன்னொன்று அதை ஆதரிக்கிறதா இல்லையாங்கிறது குழப்பமான மனநிலை. இன்னொன்று அரசியல் ரீதியா தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக மற்ற கட்சிகள் யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க, 2வது இடம் எனக்கு தாங்கிற அடிப்படையில் அப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக இதை பயன்படுத்தி கொண்டாராங்கிற பொலிட்டிக்கலாக ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கேன். இல்லை, அது உண்மையானது தான். ஏன்னா முழுக்க முழுக்க முதலமைச்சர் தெளிவுபடுத்துறாரு, இந்த திட்டம் வராது, இந்த திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், தமிழ்நாட்டில் அனுமதிக்க மாட்டோம். ஒன்றிய அரசே அதற்கான உத்தரவை போட்டிருந்தாலும், ஏலமே எடுத்திருந்தாலும் இங்கே நடைமுறைப்படுத்தும் போது இந்த அரசு அதை அனுமதிக்காது, நாங்கள் அப்படி அனுமதிக்கிற வாய்ப்புகள் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப பேசினதனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் எப்படியாவது இங்கே செயல்படுத்தப்படுறதுக்கான முயற்சிகளை இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய அது முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இவர் பேசினது முழுக்க முழுக்க இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் நடந்து கொண்டது முழுக்க முழுக்க அரசியல் தாங்க. அது குறிப்பாக தேர்தல் அரசியல் வெளிப்படையாகவே வைக்கிறாங்க, அறிக்கையாகவே வைக்கிறாங்க. நாங்கள் வந்து தகவல் கொடுத்துருக்குறோம் முதலமைச்சருக்கு, பிரதம மந்திரிக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காங்க, நீர்வளத்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தெல்லாம் நிராகரிக்கிறாங்க. அப்படி ஒரு நிராகரிக்கிற இந்த கடிதத்தை அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஏடிஎம்கேலேருந்து போயிருக்கிறவங்க அதெல்லாம் வந்து அங்கே சுட்டி காட்டலை. ஆனாலும் அங்கே ஆதரிச்சுட்டு இங்கே பேசுகிறதுங்கிறது அவருடைய இன்றைய அரசியல் நிலையில் இன்றைக்கு நடந்து கொண்டது. இவ்வளவு தெளிவுக்கு பின்னாலும் நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி சட்டப்பேரவையில் நடந்த இந்த மாவட்டத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதில் முதலமைச்சரும் இந்த அரசும் மக்களுக்கு தான் நிற்கிறோங்கிறத அவங்க மீண்டும் மீண்டும் நிச்சயமா சார். ஒரு பக்கம் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, நான் கடிதம் எழுதினேன், திரும்ப அங்கேருந்து கடிதம் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு. ஏன் சும்மா ஒரு வார்த்தை கூட ஒன்றிய பாஜக அரசை பற்றி அவர் பேச மாட்டார்? இப்போதான் கூட்டணியில் இல்லையே சார், அப்புறம் ஏன் பேச தயங்குறாருன்னு ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அவரால் இன்னமும் அதிலிருந்து விலக முடியல. அதுக்காக தான் நீங்கள் நயினா நாகேந்திரன் பேசின அந்த கருத்தும் அவருடைய கருத்தும் ரெண்டுமே ஒரே அதில் தான் இருக்கும். அதை தான் அங்கே நிர்பந்தத்தில் அங்கே அவர் தம்பித்துறை இன்னைக்கு ஆதரித்து பேசினதும் அந்த நிர்பந்தம் தான் தவிர, இது வந்து அவர்களுடைய பிஜேபி ஏடிஎம்கேயுடைய அந்த கூட்டணியை ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறத அவங்க மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி அது சட்டப்பேரவையில் கொஞ்சம் இந்த மன்றத்தில் கொஞ்சம் வெளிப்படுத்தியிருக்குது. ஓகே, அப்போ டங்ஸ்டன் விவகாரத்துக்கு வந்து தீர்மானத்துக்கு ஆதரவோ இல்லையோ பாஜகவுக்கு ஆதரவுங்கிறத ஒரு பக்கம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியோடைய நடவடிக்கையை? இல்லை, இப்போ அரசியல் களத்தில் வந்து அவங்களில் யார் இருக்கிறாங்கன்றது தெரியல. சரி, அதில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா, அது யார் இருக்கிறாங்கன்றது தெரியல. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி 2வது இடமா 3வது இடமா ஏதோ நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறதுன்றதில்ல. இப்போ முதல்வருடைய இந்த தீர்க்க தரிசனமான இந்த ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரத்தான இந்த செயலை மாண்புமிகு பாரத பிரதமர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய கோரிக்கை, பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேர்ந்து அவர்களும் இருக்கிற இந்த கோரிக்கையை அவங்க செவிமடுத்து நாளை இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களினுடைய ஒற்றுமை 80 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் நடித்திருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் 32ஆக குறைந்தது போன்று நாடு முழுவதும் நம்மளைக்கு ஏற்பட்டுக்கிற ஒரு பெரிய பின்னடைவு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய ஒற்றுமை நிகழ்வை பிரதமர் கவனித்தாவது இந்த மக்களுக்கு இடையூறு செய்யாமல் இந்த திட்டத்தை கைவிடுவார் என்ற தளபதியினுடைய அந்த டிப்ளமேட்டிக் இந்த தீர்மானம் வந்து இது ஒரு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதாக இருக்கிறதாகவே நான் கருதுகிறேன். இதில் எந்த ஒரு அரசியலுமே தளபதிக்கு இல்லை. மற்றவங்க இதில் எதெல்லாம் என்ன வேணாலும் குளிர்காய நினைக்கலாம், என்ன வேணாலும் பேசி வெளிப்படுத்தணும்னு நினைக்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து மக்கள் எந்த இஷ்யூனாலும் சரி
மக்களுக்கு ஒரு இடையூறு வந்தால் தளபதி மக்களோடு இருப்பார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. சரி, அது நீட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி, நியூட்ரினோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடக்கூடிய டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இப்போ அரிட்டாபட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட மக்களோடு இருப்பேன். ஓகே, அவ்வளோதான். மக்கள் வெல்ஃபேர் கவர்மெண்ட்ன்றது மக்களுக்காக. அதுக்காண்டி நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயம், தொழிலுக்கு இந்த அரசு எதிரான அரசு இல்லை. அல்ல, தொழில் இந்த நாட்டிற்கு வேணும். ஆனால் இதில் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பல்லுயிர் பெருக்க ஒரு இடம், தளமாக ஒரு சமணத்தலம், ஒரு விவசாய பகுதி, ஒரு நீர்நிலைகள் இருந்த பகுதி. இது ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரி மக்களே இல்லாத ஒரு பாலைவனத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து அரசு ஆய்வு செய்யும். ஓகே, அது நம்மளுடைய இதே மாதிரி இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன கனிமங்களோ தேவைகளோ எது தேவைப்படுகிறதோ அதற்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் எதிர்க்கணுன்றது இல்லை. சரி, தேவையானவற்றை ஆதரிப்பதும் நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதி பண்ணுவதும், இந்திய சர்க்காரே கைவிட்ட போது கூட உலக நாடுகளை தேடி சென்று பொருளாதாரத்தை இந்த நாட்டிற்கு உறுதிப்படுத்துவதற்காக பன்னாட்டு நிறுவனங்களை அழைத்து வருவதும், தொடர்ந்து பணி செய்வதில், தொடர்ந்து இந்த மக்களை உருவாக்குவதில் தலைவர் ஒரு நிபுணத்துவமான ஒரு பொருளாதார மேதை. அதை இந்த மக்கள் மன்றத்தில் நிரூபித்திருக்கிறார். நிச்சயமா. நான் இவர்கிட்ட கூட ஏற்கனவே கேட்டேன், அதாவது மக்களோட எப்போதும் இருப்பேன்னு முதலமைச்சர்கள் நிரூபித்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். போற போக்கில் எடப்பாடி பழனிசாமி கூட அதான் சார் சொன்னாரு, உயிரை கூட நான் விட்டு இதெல்லாம் நாங்கெல்லாம் தடுத்துருவோம் அப்படின்னாரு. அப்ப அவரும் அப்படித்தானே புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய விஷயம் நீங்க பார்க்கணும். டிடிவி தினகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார். சரி, அவர் ஒரு நாள் ஆதரிக்கிறாரு, சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு. சரி, அவங்களுக்கு ஸ்பேஸே இல்லை. ஓகே, எங்க எதிர்ப்பதற்கான வழியே இல்லாத போது ஒவ்வொரு பேரும் பன்னீர்செல்வம் ஒரு முறை ஆதரிக்கிறார். சரி, ஒட்டுமொத்த பழைய அதிமுகவை சேர்ந்த அத்தனை பேருமே யாரை ஆதரிக்கிறார்கள்? திமுகவை ஆதரிக்கிறார்கள். சரி, அதனால அவங்களுக்கு வழி இல்லை. ஓகே, சரி, ஒரு தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதோ ஒரு வழியில் அவர் ஆதரிப்பதற்கு அவருக்கும் நன்றி. ஓகே. பூமிநாதன் சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைவான பார்வை ரொம்ப சுருக்கமா. 250 பறவை இனங்கள் இருக்கின்ற அந்த இடம். ஓகே, கிட்டத்தட்ட 200 குட்டைகள் இருக்கு, ஓ 3 தடுப்பணைகள் இருக்கு, சரி, 72 கண்மாய்கள் இருக்கு. ஓகே, அந்த இதை முதலமைச்சர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை ஓகே, நாட்டு மக்களுக்கு. அங்கிட்ட இருந்த ஒன்று மட்டும் சொல்லணும், நீங்கள் பலதரப்பட்ட மக்கள், நீங்கள் ஏழை எளிய மக்கள், கூலி வேலை பார்க்குறவங்க, நம்மளை மாதிரி அன்றாடம் உழைக்கிற மக்கள் ஒரு 5000 பேர் திரண்டு முதலமைச்சரை ஆதரிக்கிறாங்கன்னா எப்படி ஆதரிக்க முடியும்? அப்போ மக்களுக்கு நம்ம மக்களை காப்பாற்றுற ஒரு முதலமைச்சர் இருக்காருங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஓகே, அந்த நம்பிக்கை நிச்சயமாக இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஒரு உச்சக்கட்டத்துக்கு அவர் முதலமைச்சர் அந்த வார்த்தை சொல்லாமல் கூட விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அந்த எல்லைக்கு கூட போய் இன்னைக்கு மக்களை காப்பாற்றுற அளவுக்கு இருக்கிறாருன்னா முதலமைச்சரை மனமாற தமிழக மக்கள் பாராட்டுறாங்க. ஓகே, அதில் யார் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு அவங்கள முன்னிலைப்படுத்தணுங்கிற முயற்சி. ஏன்னா ஒரு அரசியல் அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள தற்காப்பு பண்ணுறதுக்கான முயற்சி இருக்கும்போது எதையாவது சொல்லணுங்கிறத இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். அதெல்லாம் மக்கள் தூசி மாதிரி போகிற போக்கில் தட்டி விட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால நம்மளுடைய முதலமைச்சர் நான் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொன்னாலும் திராவிட மாடல், திராவிட இயக்கங்கள் இருக்க வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஆட்சி இருக்கும். ஓகே, அதில் எங்கள் பொதுச்செயலாளர் இன்னைக்கு தலைவர் வைகோ அவர் இடத்துல நம்ம நான் கேட்டு இந்த மாதிரி பேச கூப்பிட்டுருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு அந்த இது தெரியாதுன்னா நீங்கள் முழுமையாக என்ன நீங்கள் எப்போவுமே யதார்த்தமாக நீங்கள் என்ன தெரியுமோ அதை பேசுறீங்கன்றாரு. அது மாதிரி இன்னைக்கு அண்ணன் சொன்னார், இந்த சேல் கேஸ்லேருந்து நீட்டுநூலிருந்து இது எல்லாமே அவங்க இருக்கையில் கொண்டு வந்தது. சரி, அதுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க போடலை. ஓகே, அதில் வைகோ ஹைகோர்ட்டில் போராடி அந்த நீட்டுநூலை இன்னைக்கு வரைக்கும் அந்த நிப்பாட்டி இருக்கிறாரு. சேல் கேஸு இது தஞ்சாவூரில் ஒவ்வொரு ஊரும் இவங்க ஆட்சியில் இவங்களும் கடுமையை விமர்சனம் பண்ணார். ஓகே, அன்னைக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க மக்களை பற்றி கவலை, அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தலைவருடைய முதலமைச்சருடைய இன்னைக்கு எடுத்த நடவடிக்கை நிச்சயமா இது ஆரம்பத்திலேயே அந்த கருவிலையே இன்னைக்கு முடிச்சுட்டாரு. 100% இதுல மக்கள், அனைத்து மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு நம்மளுடைய
முதலமைச்சருடைய பின்னால இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பா சார். அப்ப நீங்க எல்லாம் சொன்னது போல இந்த தனி தீர்மானத்தினுடைய பின்பாக முதலமைச்சர் அவருடைய தலைமைத்துவம் தெரிகிறது, அவருடைய பண்பு தெரிகிறது, மாநில உரிமையும் வெட்ட வெளிச்சமாக மாநில தெரிகிறது உரிமை ரெண்டாவது அப்படிங்கிறதா. ஒரு வார்த்தை, மாநில உரிமை எங்கள் எல்லாமே உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரைட். நாங்க தான் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்பாட்ல இவர். அது மாதிரி இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நம்ம தான் ஸ்பாட். ஓகே. என்ன நீங்க கொண்டு வந்தாலும் நாங்க விட முடியாது, நாங்க பாத்துக்கிறோம், செயல்படுத்த விட மாட்டோம் தீர்க்கமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சொல்லிட்டாரு ஆணித்தரமா. நிச்சயம். அதுல எந்த 100% நடக்காது, ஓகே. நடக்க விட மாட்டார் முதலமைச்சர். அதுல மக்களுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் மக்களுக்கான திட்டங்கள் எப்படி மனசுல நிக்குதோ முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானங்களும் அப்படித்தான். அப்படித்தான். கண்டிப்பா பார்க்கலாம். சும்மா தண்ணியில போய் நின்றுட்டு சொல்றாருல, இன்னைக்கு உடனே மழை பெஞ்சு நாங்க இருந்தோம். ஓகே. 12 மணிக்கு கூட முதலமைச்சர் வந்து மூர்த்தி அமைச்சர்கிட்ட போய் இந்த செல்லூர் கம்மா என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 மணி வரைக்கும் இருந்து கம்மாயை வெட்டி உடைச்சு தண்ணி பூரா காலியாக வரைக்கும் 10 ஃபோன் பண்ணியிருக்காரு அமைச்சர். நான் கூட இருந்தோம். சரி. நைட்டு அவர் தூங்கல, 12 மணி வரைக்கும் அங்கே நிற்கிறோம். அவர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கு. 10 ஆண்டு காலமா அந்த இவங்க ஒண்ணுமே செய்யாததுனால அன்னைக்கு வந்து செல்லூர் அன்னைக்கு பாதிப்பு. இந்த பிரச்சனை காரணமா 10 ஆண்டு காலம், இன்னைக்கு கூட சொன்னேன், 10 ஆண்டு காலம் தூரே மாறல. அதனால இந்த பிரச்சனையே வந்துச்சு. நம்ம முதலமைச்சர் வந்து உடனடியா நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட 12 கோடி நிதியை கொடுத்து அந்த வாய்க்கால் செல்லூர் ராசு வீட்டுக்கு 3வது அந்த வாய்க்கால். சரி. செல்லூர் கால் வாங்குறது செல்லூர் அமைச்சரா இருந்தாரு, என் தொகுதி அவர் இருக்கிறது என் தொகுதி. 3வது சந்தில அந்த வாய்க்கால் செல்லூர் வாய்க்கால், அது அவர் தூர் வரலையே, அவர் தூர் முழுங்க. நிச்சயமா சார். அதாவது இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க சொல்லலாம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்த்தையும் கேட்டா ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க, 3 மணிக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு அத்துணை விஷயங்களையும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கண்காணித்து ஆலோசனை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருதுகள் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.